வணக்கம். இந்த உள்துறை செயலாளர் அவர்கள் இத்தனை நாள் தூங்கிக் கொண்டு இருந்திருப்பார் போல, இப்பதான் எழுந்திருப்பார் போல. ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. 2021 ஆண்டையும் இந்த ஆண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற குற்றங்கள் எண்ணிக்கை குறைந்து இருக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல என்று சொல்றாருங்க. இது பார்க்கும்போது ஒரு வேடிக்கையாக இருக்குது. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்த வண்ணமாக இருக்குது. சென்னையில 17 வயது சிறுமி, நாமக்கல்ல 7 வயது சிறுமி, மதுராந்தகத்துல 14 வயது சிறுமி, கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தைக்கும் 70 வயது மூதாட்டிக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. தற்போது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் என்னும் கிராமத்துல 17 வயது மதிக்கத்தக்க 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது மட்டும் இல்லாம அந்த குழந்தையை வெட்டி போட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியலங்க. சட்டம் எந்த மாதிரி செயல்படுது, ஒரு ஆட்சியில ஒரு அதிகார பதவியில இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி அறிக்கைகளை வெளியிடுறாங்கன்னு பாருங்க. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. கோயம்புத்தூர்ல கூட ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பெண்ணுக்கு 3 நபரால் பாலியல் வன்கொடுமை நடந்தது. அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன பண்ணுனீங்க? தாமதமாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அதனால தாங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்குது. ஒரு செயல் மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி திட்டங்களை வகுக்கணும், என்ன தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு சிந்தித்து செயல்படணுங்க ஒரு ஆட்சியானது. அதை விட்டுப்பட்டு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக இருக்குதுன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லங்க. ஒரு சின்ன உதாரணம். ஒரு பள்ளியில ஒரு ஆசிரியருக்கு 40 மாணவர்களை கொடுத்து அந்த 40 மாணவர்களையும் நீங்க தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்று மேல இருக்கக்கூடியவங்க சொன்னா அந்த ஆசிரியர் இந்த ஆண்டு நான் 25 மாணவர்களை பாஸ் பண்ண வச்சிருக்கிறேன், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் அதிகம் என்று சொன்னால் மேல் இருப்பவர்கள் கேட்டுக்கொள்வார்களா? கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரிதான் நீங்க சொல்வதும். ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு மேல அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சரியா நடவடிக்கை எடுத்திருந்தா உங்கள் மீது நீங்களும் சரியாக செயல்பட்டிருப்பீங்க. மக்களுக்காக உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பீங்க. மீண்டும் இது மாதிரி தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு குற்றம் புரிந்தவர்களுக்கு உடனேயே அவங்களுடைய தவறு உண்மை என்று தெரிந்தால் உடனேயே தண்டனையை கொடுங்க, தூக்கு தண்டனை கொடுங்க, கடுமையான தண்டனையை கொடுங்க. அப்பதான் மீண்டும் இந்த மாதிரி செயல் நடக்காமல் இருக்கும். மக்களுக்காக உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துக. உங்கள் அதிகாரத்தால், உங்கள் ஆட்சி பதவியால் மக்களை பயன்படுத்தி விடாதீர்கள்.